1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சமூக நீதிக்கும் தமிழுக்கும் வேட்டு வைக்கிற கொள்கை என்றும் காட்டும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் மக்களை திசை திருப்புவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என தமிழிசை சாடல். பிரதமரின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம். ஓய்வு பெற்ற 2 மாதங்களில் புதிய பொறுப்பு. காமராஜர் ஆட்சியை பார்க்காதவர்கள் மற்ற ஆட்சிகளுடன் ஒப்பிடுவது தவறு என செல்வப்பெருந்தகையை சூசகமாக விமர்சித்த மாணிக்கம் தாக்கூர். எங்கெல்லாம் நல்ல ஆட்சி நடக்கிறதோ அவையெல்லாம் காமராஜர் ஆட்சி என்ற புரிதல் மாணிக்கம் தாக்கூருக்கு இல்லை என செல்வப்பெருந்தகை பதில். எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி. அது புரிதல் இல்லாம பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் விரைவில் அறிவிப்பேன் என நியூஸ் 18க்கு காளியம்மாள் பேட்டி. காளியம்மாள் விரும்பினால் வேறு கட்சிக்கு செல்லலாம் என சீமான் அறிவிப்பு. பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் ஹார்ட்வேர் கடையில் பயங்கர தீ விபத்து. அணைக்கும் பணியின் போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்பு வீரர்கள் உட்பட 6 பேர் காயம். சென்னை நொளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. கல்லால் கதவை உடைத்து கைவரிசை காட்டியவர்களுக்கு வலைவீச்சு. சிவகங்கையில் கலை நிகழ்ச்சியில் நடனமாடி முடித்த சில நொடிகளில் ஆசிரியருக்கு மாரடைப்பு. மேடையிலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்த சோகம். கோவை நஞ்சுண்டபுரத்தில் பல்பொருள் அங்காடியில் நள்ளிரவில் தீ விபத்து. குடியிருப்புகளுக்கு அருகே ஏற்பட்ட விபத்தால் பதறிய மக்கள். தமிழ்நாட்டில் 25ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே நாளை 18 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக காலை 9:50 மணி முதல் மாலை 3:50 மணி வரை ரத்து என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் கால்வாய் சுரங்கப் பணியின் போது விபத்து. 8 தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதால் இரவு பகலாக நடைபெறும் மீட்பு பணி. இன்றும் 3 நாட்களில் முடிவடைகிறது மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 60 கோடி பேர் நீராடியுள்ளதாக தகவல். போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். ஆபத்தான நிலையிலிருந்து மீளவில்லை என வாட்டிக்கன் தேவாலயம் விளக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் வரலாறு படைத்த ஆஸ்திரேலியா. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று அசத்தல். கார் ரேஸின் போது மீண்டும் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்குமார். ஸ்பெயினில் நடந்த போட்டியில் தலைகீழாக கவிழ்ந்து கார் புரண்ட போதும் காயமின்றி தப்பினார். $10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் திருப்பையர் பகுதியில் நடந்த பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடலை பாடி தனது உரையை தொடங்கினார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை என்று காட்டமாக விமர்சித்தார். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். எந்த மொழியை திணித்தாலும் எதிர்ப்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மீண்டும் குலக்கல்வியை கொண்டு வருவதே மத்திய அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். கடலூர் மாவட்டம் திருப்பையர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்திய பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து மாநாட்டின் சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை தேசிய கல்விக் கொள்கை மறுப்பதாக குற்றஞ்சாட்டினார். 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை பள்ளியிலிருந்து துரத்தும் கொள்கை எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தவறான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்புவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மும்மொழி கொள்கை அவசியம் என்றார். இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்திலுமே பயன்படுத்தலாம். 3வது ஒரு மொழி, எந்த மொழியை வேண்டாம், அவ்வளவுதான். மக்கள் விரும்புகிறார்கள், மாணவர்கள் விரும்புகிறார்கள். பணம் வச்சிருந்தா போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கலாம், பணம் வச்சிருந்தா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கலாம். அப்ப அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் சேரவில்லை என்றால் இந்த 2000 கோடி ரூபாய் விடுவிக்க முடியாது என்று சொல்வது ஆணவம் என்று இவர்கள் சொல்வார்களே. ஆனால் 10,000 கொடுத்தால் கூட எங்களது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட கல்வியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எந்த ஆணவத்தின் உச்சம் என்று நான் கேட்கிறேன். இன்னொரு மொழியை கற்பதால் தமிழ் மொழி அழியாது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக சில மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக மாவட்ட தலைவர்கள் சிலர் போர்க்குடி தூக்கியிருப்பது தொடர்பாக கட்சி மேலிடம் பார்த்துக் கொள்ளும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவருக்கு மூத்த நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். செல்வ பெருந்தகையின் ஓராண்டு செயல்பாடுகள் குறித்து வீடியோ வெளியிடப்பட்டது. தொடர்ந்து தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் சீரமைக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் செல்வ பெருந்தகையிடம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியில் தற்போது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம், வேறு இருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. டெல்லியில இவர் மாவட்ட தலைவர், இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரி பண்ணுவாங்க டெல்லியில. இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ், கிருஷ்ணசாமி, தங்கபாலு ஆகியோர் செல்வ பெருந்தகையின் செயல்பாடுகளை பாராட்டினர். காமராஜர் ஆட்சியை பார்க்காதவர்கள் மற்ற ஆட்சியுடன் அதனை ஒப்பிட்டு பேசியது தவறு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்த நிலையில் அவர் புரிதல் இல்லாமல் பேசுவதாக செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். திமுக ஆட்சி காமராஜர் ஆட்சியைப் போல உள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்தார். இதனை விமர்சிக்கும் வகையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், காமராஜர் ஆட்சியை பார்க்காதவர்கள், படிக்காதவர்கள் எல்லாம் மற்ற ஆட்சிகளுடன் ஒப்பிட்டு பேசுவது தவறு என பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, எங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அது காமராஜர் ஆட்சி என்றார். ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதுல மாற்றுக்கிறது இல்லையா. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம்
நல்லாட்சி நடக்கிறது அதுவும் காமராஜருடைய ஆட்சி. அது புரிதல் இல்லாம பேசுவாங்க. காமராஜர் ஆட்சியே தங்களது கொள்கை முழக்கம் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.